பிள்ளையும் போதுமே. ஊரில் உள்ள தெய்வம் எல்லாம் எங்கள் வீட்டில் வாழுமே. யாரும் இல்லை என்றுதான் இங்கு யாருமே இல்லை. ஆமாம், இன்றைய தினம் இந்த பிறந்த தின விழாவினை கொண்டாடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதோடு இதில் கலந்து குடும்பத்தாரோடு வந்து இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக 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 என அன்பு நண்பன் தீபன் அவர்களுடைய முழு குடும்பத்தார் சார்பாக நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி. வாழ்க்கை உள்ளதா, இதயம் நமக்கு சின்னதா, கவலை மறந்து உறவில் கலந்து செய்த தவறை சேர்ந்து ரசித்திடுவோம். எத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியிலே, கிடைத்த உறவை 80வது பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுவதில் மிகவும் பெருமைப்பட்டிருக்கிறோம். நூற்றாண்டு காலம் நலம் பெற்று வாழ பிரார்த்திக்கிறோம். தாக்கி தாயான நீங்கள் பல்லாண்டு காலம் நலமுடனும் வளமுடனும் வாழ்க என வாழ்த்துகின்றோம். விளைந்த மரக்கரைகளில் தலையை சுமந்து இருக்கின்றவை, எனது உறுப்புகளை தோற்கின்றவை, எனது கிழிந்த உறுப்புகளை தைத்து திறந்தவை, பெரிய பெரியனரது அருளித்தனி பூசையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக என்னுடன் சேர்ந்து அடிவாங்கியவை போன்ற கிராமிய வாழ்வினை மறக்க முடியாத உணர்வுகளாகும். எத்தனை பேருக்கு இன்பமாய் வாழ வரங்கள் கிடைக்கும் பூமியிலே, கிடைத்த வரத்தை கண் முன்னே தொலைத்து உள்ளுக்குள் அழுது புன்னகை செடிக்கு கண்ணீரை ஊற்றுவார். அவருடைய அன்பு மகன் தீபன் அவர்களினால் அம்மாவுக்காக வேண்டி இங்கே எழுதிய ஒரு கவிதையை உங்களுக்காக வேண்டி நான் இப்பொழுது வாசிக்க இருக்கின்றேன். தனை உருக்கி என்னை செதுக்கிய அன்னையே, தலை ஒழுக்கி என்னை செதுக்கிய அன்னையே, உன் அன்னையிட்ட நாமம் போல் வருகையுள்ளம் கொண்டதையும் காண்டவனே நான். ஆதி பகவன்